வணக்கம். தமிழுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அதாவது முதல்ல கனம் பொருந்திய அப்படிலாம் இருக்கும். மாண்புமிகு என்பது எல்லாவற்றுக்கும் உரிய உண்மையான, நேர்மையான, நாணயமான, பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆற்றுகின்ற பணிகள் அது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது குறிக்கோளாக கொண்ட வார்த்தை தான் மாண்புமிகு. நாவலர் சொல்வார், இந்த மாண்புமிகுக்கு எவன் உரியவனா இருக்கானோ தெரியாது, இருக்கு அமைச்சர்ல, ஆனா மாண்புமிகுன்றது உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாண்புமிகு என்கின்ற சொல்லை தமிழுக்கு கொடுத்தவர் ஐயா சீபா ஆதித்தனார். அவருடைய புதல்வர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அதே தமிழ் வளர்ச்சியிலும் விளையாட்டு துறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வளர்ந்த தமிழ் சமுதாயத்தை காண அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை நாம் மறந்துவிட முடியாது. அவரை பார்க்கிறப்பெல்லாம் சொல்லுவான், தனி ஒரு லுக்கோட, அவர்களை பார்த்தாலே ஒரு சிங்க பார்வை, சிம்மம் போல அரிமா நோக்கோடு இருப்பார். இந்த புருவம் அப்படியே உயர்ந்து ரெண்டு பக்கமும் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார். அவர்கிட்டே நேராக சொல்லியிருக்கேன் நான் பார்க்கிறப்பெல்லாம், பேசுறப்பெல்லாம். ஆகவே அப்படி வாழ்ந்து மறைந்தவர். அவர் புகழ் என்றும் ஓங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித ஒரு மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிறுவனமும் அதே போல தழைத்தோங்க வேண்டும் என்று இன்றைய தினம் அவருக்கு மாலை அணிவித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை பார்த்து வருகிறோம். Any questions? நேற்றுக்கு கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன், ஏடிஎம்கே பார்ட்டியில இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நீங்கள வேணா தவறா அவர் சொல்றது சொல்லி பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கலாம். நான் சொல்றதே இல்லை. ஏன்னா அது பெண்டிங் பிஃபோர் தி ஆனரபிள் கோர்ட். அந்த வழக்கு மன்றத்தின் முன்னாடி நிலுவையிலே தீர்ப்பு இருக்கிறது. தினேஷ் மகேஸ்வரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் ஒரு டைரக்ஷனை கொடுத்து சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன பின்னாடி நிலம் யாருதுங்கிறது தகராறு நடக்குது. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிக்கோன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. கேஸ் நடக்குது. அதை ஒத்துக்கிட்டே இவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல போய் நான் பொதுச்செயலாளர் போட்டது தப்புங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்கிறேன்னு போட்டு வந்துட்டாரு. ஆனா ஊர் உலகத்தை பத்திரிகையை அத்தனையும் ஏமாத்தி இவரை இவரே போட்டுக்கிறாரு. என்னன்னு சொல்லி பொதுச்செயலாளர்னு போட்டுக்கிட்டு நீக்கிறேன். நீ யார் நீக்கிறதுக்கு? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? கேஸ் முடிகிற வரைக்கும், வழக்கு முடிகிற வரைக்கும் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. அடுத்த லைன் என்ன தெரியல சொல்றாரு, பெருசா எங்ககிட்ட தான் பொதுக்குழு இருக்கு, எங்ககிட்ட தான் கட்சி இருக்கு. ஆமா, உங்ககிட்ட பொதுக்குழு இருக்கு, சின்ன இருக்கு, கொடி இருக்கு, கட்சி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க. தவறா இல்லையான்னு சிவில் கோர்ட் சொல்லட்டும். ஆனா நீங்க எல்லாம் பயன்படுத்துறீங்கல்ல, அத்தனை இருந்து நாடாளுமன்றத்தில் 40 இடத்துலயும் 0. பொதுக்குழுவும் கட்சியும் எல்லாமும் கையில வச்சிட்டு இருக்கீங்க. அந்த பொதுக்குழுல 0 பொதுக்குழுவும் வச்சிருக்கீங்க. என்ன ஆகுது? ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி. சட்டமன்றம் போச்சு, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு. நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டியில போய் பூத்துக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு வருது. பொதுக்குழு இருக்கு, கட்சி இருக்கு, முன்னாள் அமைச்சர்களும் கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாதாளத்திற்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எப்படா தப்பிச்சு வர்றதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால ரொம்ப தெளிவா நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி சேர்த்து வைக்கிறேன் இந்த டிராமா எல்லாம் வேண்டாம். ஒருங்கிணைப்புன்னு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மா இனி 4-5 வருஷமா இந்த படத்தை ஓட்டியாச்சு. நம்ம சேர்த்து வைக்கிறேன். இனி வேண்டாம். அவங்கள நான் அன்போட கேட்டுக்கிறேன். என்னை விட அவங்களுக்கு உழைச்சதோ பெங்களூர்ல இருந்து பார்த்துக்கிட்டதோ வேற யாரும் இருக்கவே முடியாது கட்சியில. பிணை கொடுத்தது சொல்றேன். ஆனா அவங்ககிட்ட இதை நிறுத்திக்கோங்கன்ற. வேண்டாம், நீங்க சொல்றது வீட்டுக்குள்ள போறதெல்லாம் வேண்டாம். தயவுசெய்து நீங்க ஓபிஎஸ் கூப்பிடுங்க, மற்றவங்கள கூப்பிடுங்க, லைவ் ஆன் பண்ணுங்க, எல்லா பிரஸையும் கூப்பிடுங்க, வச்சுக்கிட்டே கூப்பிடுங்க, யார் வராங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதான் சொல்றேன் நான். எல்லா தியாகமும் பண்ண தயார்ன்றாரு. போங்க போயஸ், இதே போயஸ் தோட்டம் தானே, கிரினிஸ் ரோட்ல இருந்து 10 நிமிஷம் ஆயிடும். நேரா போங்க. அப்ப அவங்க காலில் விழுந்து கையில் விழுந்தானே மேல வந்திருக்கீங்க எல்லாரும். அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க. ஆகவே இந்த ஒற்றுமை எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்திலையும் நிலவ வேண்டும். இது யார் அப்ப விட்டு கட்சி இல்லை சார்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இயக்கம் சார். ஒன்னே சேர்க்க முடியாது, என்ன சேர்க்க முடியாது. பெரிய சிபி சித்தரசு, நாவலர் நெடுஞ்செழியன், அண்ணன் காளிமுத்து மாதிரி நீ தமிழே தடுமாறுது உனக்கு. யாரையும் சேர்க்கறதுக்கே இல்லை. இனிமேல் பிரஸ் இதை பத்தி பேசாத. தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். அதனாலதான் சொல்றாரு மண்டையில மூளை இல்லைன்றார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். பொதுக்குழுல பேசும்போது அதிமுகவோட பொதுக்குழுல நீக்கப்பட்டவர் தான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. 8 பேர் பேசுறா, 6 பேர் பேசுறா, சமாதானமா பேசினா இதெல்லாம் பேச்சே கிடையாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாரு சார்? ஏன்னா கேஸ் பெண்டிங் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நீங்க அப்புறம் போய் இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதி கொடுத்தீங்க சார். ஏன் அதை நான் இங்க சொல்றேன், அங்க சொல்ல வேண்டியது பொதுச் செயலாளர் நான் தான் நீக்குவேன், நான் தான் உள்ள போடுவேன்னு ஆய்வு நடத்துனீங்கல்ல? ஆய்வு நடத்துனாங்கல்ல சார்? தலைமை ஆய்வு நடத்த உங்களுக்கு தெரியும். ஆய்வு நடத்தினாங்க. ஆய்வு எதுக்காக நடத்துறாங்க? 7 இடத்துல டெபாசிட் காலி, 12 இடத்துல 3வது இடம், ஒரு இடத்துல 4வது இடம், எல்லாம் அசிங்கமா போச்சு. நல்லா கவனிங்க, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு மேடையிலனா, தெரிஞ்சு சொல்றாரு தெரியாது சொல்றாரு தெரியாது. அதாவது போன எலெக்ஷன்ல நாங்க 20 இடத்துல நின்னோம் நாடாளுமன்றத்தில். அப்ப வாங்கின ஓட்டு 19%. நல்லா கவனிங்க. இப்ப வாங்கியிருக்க ஓட்டு 20.76%. உங்களுக்கு புரியும். அப்ப இப்போ எவ்வளவு இடத்துல நின்னோம்? 34 இடத்துல நின்னோம். 34 இடத்துல நின்று 1% ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு சொல்றேன். நீங்க போன தடவை எத்தனை இடத்துல நின்னீங்க? பழனிசாமி, இதெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் ரொம்ப கால்குலேஷனா இருக்கவன், ஆரம்பத்திலிருந்து கட்சியில் இருக்கவன், எனக்கு எல்லாமே தெரியும். போன தடவை நீ நின்னது 20 இடம், நம்ம நின்னது வாங்கின ஓட்டு 19%. இந்த தடவை நின்னது 34 இடம், வாங்கின ஓட்டு என்ன 1% ஜாஸ்திங்கிற 20 புள்ளி சொச்சோன்னு என்னாச்சு? ஒவ்வொரு பர்சன்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏறி இருக்கணும். அப்படின்னா 34% வாங்கிருக்கணும். நீ ஏறி 1% வாங்கிட்டேன்னா அதை எடுத்துட்டு போய் நாடாளுமன்றத்தில் காமிச்சா உள்ள சீட்டு கொடுத்துருவானா? சொல்லுங்க, நாடாளுமன்றத்தில் நாங்கள் வாங்கிட்டேங்க 1% ஜாஸ்தி, ஐயா வாங்க உட்காருங்க, நீங்க தான் சபாநாயகர், நீங்க தான் மந்திரின்னு கொடுத்துருவானா? அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரங்க. அவருக்கு ஒருத்தர் இங்க ஜால்ரா போட்டே இருப்பார், பேசிட்டு போயிடுவார். கட்சி சார் வேதனையோட பேசிட்டு இருக்கேன் சார், எதையும் இந்த கட்சியில் அனுபவிக்கல. என்ன பார்த்து ஒரு பழைய மந்திரி கூட அண்ணன் ஒரு புகழேந்தனை ஏதாவது எடுத்துட்டு வந்தாரு சிபாரிசுக்குன்னு சொல்லுங்க, அவனை நான் பாக்குறேன். எவங்கிட்டையும் என்னுடைய தலைவியை தவிர யாருக்கிட்டையும் கை கட்டியும் நான் நின்னதில்லை. எனக்கு தலைவர் எம்ஜிஆர், தலைவர் அம்மா, அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டோம். ஒரு கட்சி அழியுதுன்ற ஒரு உணர்வோட தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேனே தவிர, இதை சொல்றேனே தவிர, என்னங்க இவர்கிட்ட சொத்து சேர்த்துக்க முடியாது? 6 பேர், 9 பேர், 12 பேர், என்ன வீடா? 6 பேர். நீ யார் சொல்றதுக்கு? கோர்ட்ல இருந்து நீ ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வா, அப்புறமா பேசிக்குவோம். அப்புறம் மீடியாவுக்கு வேற சொல்றாரு இதோட இதை பத்தி பேசாதீங்க. நீ யார் மீடியாவுக்கு சொல்றதுக்கு? நீ யார் சொல்ற? நீயே ஃப்ராடு. அங்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு கோர்ட்ல வெளியில பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்கா. என்ன நியாயம்னு சொல்லுங்க. வேற இன்னும் கேட்டீங்க சார்? எதுவும் கேட்டீங்க? அதுதான் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசும்போது 4 பேர் நீக்கணும். 8 பேர் பேசுறாங்க, 6 பேர் பேசுறாங்க, 18 பேர் பேசுறாங்க. பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி ரொம்ப தெளிவா இருக்கும். இதான் எங்க நிலைப்பாடு. அது நிலைப்பாடு இல்ல, அதுதான் குறைபாடு. அதோட முடிஞ்சிடும் இந்த கட்சியை கம்ப்ளீட். சார் அவர் யாருக்கிட்டையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு சார், ஓப்பனா சொல்லிடுறேன். அவர் மேல ஒரு கேஸும் பாயாது. 4800 கோடி கேஸ் வராது. அதுக்கு முன்னாடி கொடநாடு கையில் எடுத்துக்க மாட்டாங்க. எதுவுமே நடக்காது சார், எதுவுமே நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான் நினைக்கிறேன். 2 எஃப்ஐஆர் போட்டாங்க சார். 96ல புரட்சி தலைவி அம்மாவையும் சேர்த்து நீதிபதி சிவப்பா முன்னாடி எல்லாத்தையும் கூட்டு போய் நிறுத்தினாங்க. எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், வைத்திலிங்க மேல போட்டீங்க, எனக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நிரூபிக்கிட்டோம், நல்லவர் நிரூபிக்கிட்டோம். அதே மாதிரி வேலுமணி மேல போட்டீங்க, 3-4 தடவை தப்பிக்க விட்டீங்க. நீங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஆனா அங்க இருக்க அதிகாரி சொல்றார், டிவிஎஸ்சில டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இருக்க உயர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், கவர்மெண்ட்டை சொல்லுங்க, தினம் கொண்டு போய் நிறுத்துறோம் கோர்ட்லன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, கவர்மெண்ட் சொல்லட்டும். இந்த 2 எஃப்ஐஆரோட நிறுத்திடாதீங்க. ஏகப்பட்ட எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும், தீநகர் மிதக்குது தண்ணியில. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டியில ஒதுக்கியாச்சு, ஒரு பிட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாரு நம்ம பல்லழகர் பழனிசாமி. என்னாச்சு? அப்புறம் தண்ணி மிதக்குது. அதுல அப்புறம் மு.க. ஸ்டாலின் முதல்வராக போறாரு, ஒரு கமிஷனை போடுறாரு, ரிப்போர்ட்டை வாங்குறாரு. இந்த கமிஷன் ரிப்போர்ட்லாம் என்னங்க ஆச்சு? ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க ஆச்சு? ஸ்மார்ட் சிட்டி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க ஆச்சு? ஏங்க டிலே பண்றீங்க? 96ல இருந்த இந்த ஸ்பீடு ஏங்க இப்ப இல்ல? ஓடுங்க சார் எஃப்ஐஆர் போட்டு தூக்கி. இவங்க எல்லாம் உள்ள போனா புத்தி வரும். இதுதான் தமிழக முதல்வருக்கு,
இன்னைக்கு வேண்டுகோள் என்னோட வேண்டுகோள். நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம மதிப்பீடு செய்ய முடியுமா? ஏன்னா அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும், இதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஒரு எதிர்க்கட்சியா சரியான முறையில செயல்படுறாங்க நீங்க? சூப்பரா கேட்டீங்க ஒரு கேள்வி. விழுவங்கோடுன்னு ஒரு தொகுதி கன்னியாகுமரியில 5000 ஓட்டு வந்திருக்கு மேடம். 5000 ஓட்டு, வெறும் 5000 ஓட்டு வந்திருக்கு, டெபாசிட் காலி. சரி, என்ன ஆயிடுச்சு இப்போ? 66 தொகுதி. ரொம்ப பேரு வீரமா பேசுவான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 66 தொகுதியில் வெற்றி பெற்றோம், மொத்தம் 75 வந்திருக்கு. டே முட்டாள், 51 தொகுதி, 2வது முறை 3வது முறை தொடர்ந்து அம்மா வெற்றி பெற்று எங்களுக்கு அதை சரித்திர சாதனையாக கொடுத்த தொகுதி. 2 தடவை 3 தடவை. இந்த 10-11 தொகுதி தான் இதுல தப்பிச்சு வந்திருக்கு. ஆகவே மறந்துருங்க மேடம். 26 வரும், 26 சீட்டு இந்த ஆள் தலைமையில் இருந்தா வருமானு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள இதை சரி பண்ணணும். எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையே சொல்றேன், நான் அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து விடுமோன்ற பயம் வருது. அந்த அளவுக்கு சரியா யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க. இதில் வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்ற மக்கள் பார்க்குறாங்க. ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன், ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாங்க முடியாது. யார் நான் எங்களையெல்லாம் சேர்த்து தான் சொல்றோம். இந்த சேர்த்து வைக்கிறேன், அப்புறமா இணைப்பு சேர்க்க முடியாது. இதெல்லாம் தெருவில் கூட போக முடியாது. 26க்கு பின்னாடி அசிங்கமான தோல்வி ஏற்பட்டால் போயிடும். ஒரு சின்ன இதை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன தெரியுங்களா? நாடாளுமன்றத்தில் சவுத்தில் பூரா டெபாசிட் போயிடுச்சு. ஆனால் விருதுநகரில் என்னாச்சு? 4000 ஓட்டு லீடிங் விஜய் பிரபாகரன், கேப்டன் சன்னு. 4000 ஓட்டு குறைவு. எவ்வளவு நேரம் அது போயிட்டு இருந்துச்சு அந்த ரிசல்ட்? அது ஏன் ஏடிஎம்கேக்கு வரல? அந்த இழுபறி கூட ஏடிஎம்கேக்கு ஏன் இல்லை? அப்ப சௌமியா அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் நின்னா கூட அந்த இழுபறி இருக்கு, இந்த பக்கம் விஜய் பிரபாகரன் நின்னா இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன பிரஸ் ஆகட்டும் யாராகட்டும் சொல்லட்டும் பதில். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக இந்த 20% ஓட்டு விடல. கேப்டன் பிரபாகரன் இறந்துட்டாரு, அந்த அனுதாபத்தில் தான் விழுந்ததுன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு பிரேமலதா விஜயகாந்தையும் இங்க இருக்கவங்களையும் சொல்லுங்க பார்த்துக்கோங்க.